உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள், இதையும் எதிர்த்து தாவேக்க சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. என்ன மாதிரியான அரசியல் கட்சி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கேட்டிருந்தார். அது எங்களுடைய கட்சியை டிஃபேம் பண்ணுது அப்படின்னு இந்த வழக்கில் தாவேக்க சார்பில் முறையீடு வைக்கப்பட்டது. இந்த ரெண்டு விஷயங்கள் தொடர்பாகவும் தாவேக்க முறையீட்டை முன் வச்சாங்க. அதே நேரத்தில் ஒரு எஸ்ஐடியை நீங்கள் அமைங்க அப்படின்னு அவங்க கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க. தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் நினைக்கிறார். சதீஷ், இப்போது எஸ்ஐடி நீங்கள் அமைங்க அப்படின்ற கோரிக்கை தாவேக்காவுடையது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றது இந்த எஞ்சிய 4 பேர் சொல்லக்கூடிய ஒன்று. இப்போது உயர்நீதிமன்றம் தொடர்பான சில கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. எதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது? ஏன்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு அமர்வு விசாரிக்கிறப்போ இங்கே தனி நீதிபதி விசாரிக்கிறார் அப்படின்ற இந்த சில முரண்பாடுகளை சுட்டி காட்டினாங்க. அப்போ அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கார்கே, இந்த விவகாரத்தில் இன்றைய தினம் வரக்கூடிய அந்த 5 மனுக்கள் மீதான தீர்ப்பு என்பது நீங்கள் கூறியது போல தாவேகா தரப்புல சிறப்பு, அதாவது முதல்ல உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை ரத்து செய்யணுன்றதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர். அதற்கு அடுத்த கட்டமாக தான் உச்சநீதிமன்றம் சார்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் அப்படின்றது. அதாவது உயர்நீதிமன்றத்தின் அமைச்ச சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம், நீங்க அப்படியே சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதாக இருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கலாம் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய பிரேயர். இதே தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் அவர்கள் வழங்கிய போதும் ஒரே வழக்கு தொடர்பான விசாரணை என்பது ஒரே நீதிமன்றத்தில் இருவேறு அமர்வுகளில் நடைபெற்றது என்பது எப்படி ஏற்றுக்கொள்வது, இயற்கைக்கு முரணானது என தாவேக்கா தரப்புல சொல்லப்பட்ட வாதம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதை உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியது. எப்படி இதை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றத. அதே போல மீதி இருக்க அந்த 4 பேர் இந்த சிபிஐ விசாரணை கோரியது என்பது இதே சிபிஐ கோரிக்கையோடு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல வந்த வழக்குகளை முடித்து வைக்கப்பட்டது. அதை நம்ம இப்போ மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வழக்கு சம்பவம் நடைபெற்று வழக்கு என்பது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விசாரணையுடைய ஆரம்ப கட்டத்திலேயே சிபிஐ விசாரணை கோருவது என்பது சரியானதல்ல. விசாரணையின் போக்கை பார்த்து அதுல வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கலாம். உயர்மட்ட குழு அல்லது வேறு வேற அமைப்பு விசாரணை அமைப்பு விசாரிப்பதற்கான கோரிக்கைகளோட நீங்க வரலாம். ஆனா எடுத்த எடுப்பிலேயே நீங்க சிபிஐ விசாரணை கோருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே பிரேயரோட உயர்நீதிமன்ற மனுக்கள் அந்த வழக்கை முடிச்சு வச்சிருந்தது. இந்த நிலையில தான் இப்ப இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. இப்போ இந்த சிபிஐ விசாரணையில பல்வேறு விஷயங்கள், அதாவது இந்த சிபிஐ அமைப்பு எவ்வாறு இந்த வழக்கை எடுத்துக்கொள்வார்கள், எப்படி விசாரிப்பார்கள் என்பது குறித்து உச்சநீதிமன்றத்திற்கென்று ஒரு தனி பார்வை இருக்கும். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் இந்த விவகாரத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்பது உச்சநீதிமன்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால், அதாவது நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானதாக இருக்கு, வழக்கில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சிபிஐ விசாரணை கோருவதற்கு, சிபிஐ விசாரணை வழங்குவதற்கான உத்தரவு பிறப்பிப்பது என்பது மிகவும் அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ நீங்க இந்த தாவேக்கா தரப்புல வைக்கக்கூட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த விஷயத்துல 2 அமைப்புகள், அதாவது காவல்துறை முறையாக யார் அதை விசாரிக்கணுமோ முதற்கட்ட அந்த ஸ்டேட் லீகல் டீம், அதாவது ஸ்டேட்ல இருக்க மாநில விசாரணை அமைப்பு இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கிறாங்க. காவல்துறை தான் அது. அவங்க தரப்புல விசாரிக்கும் போது அரசு இதுல கூடுதல் பொறுப்பெடுத்து தற்போது அந்த ஆணையமும் அமைச்சிருக்கு. ஸோ இந்த 2 தரப்பு விசாரணை என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில உயர்நீதிமன்றம் கூடுதலாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்காங்க. எனவே இப்ப இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை ரத்து செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே உயர்நீதிமன்ற அதாவது சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் கார்கே. எனவே நம்ம சிபிஐக்கு என்பது அது அவங்க கொடுக்குற அப்சர்வேஷனை பொறுத்து இருக்கு. அதாவது உச்சநீதிமன்றம் எப்படி இந்த கேஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இந்த தீர்ப்பு வாசிக்கும் பொழுது நமக்கு அதற்கான விஷயங்கள் தெரிய வரும். குறிப்பா அவர்கள் ஸ்டேட்ல நம்பிக்கை வைக்கணும். தமிழக மாநில அரசு மீது மாநில அரசினுடைய விசாரணை அமைப்பு என்ன மாதிரியான விசாரணை எடுத்திருக்காங்க, நடத்தி முடிச்சிருக்காங்கன்றதை அவங்க தெரிவிக்கும் பட்சத்துல, அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை செல்வது என்பது மிகவும் அரிதுதான் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அப்போ ஒருபுறம் எஸ்ஐடி ரத்து செய்யப்படும், அதே நேரத்தில் ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க தரப்பில் ஒரு எஸ்ஐடி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா உச்சநீதிமன்றம் தரப்பில்?
நிச்சயமாக இருக்கு. இதுவும் அதே போன்றுதான். நம்ம மாநில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை வந்து ரத்து செய்யணும்னு தான் தாவேக்காவோட பிரேயரா இருக்கு. இப்போ இவங்க சொன்ன, அதாவது தாவேக்கா தரப்புல உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நீங்க இதோட எஸ்ஐடி அமைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதையுமே முழுக்க முழுக்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுக்கள் மீதான அந்த விஷயங்கள் அவங்க வைத்த வாதங்களாக இருக்கட்டும், அது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக இருக்கு, எந்தவித பாரபட்சமும் இன்றி அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் தமிழக அரசும் காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள் என்கிறத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல அந்த சிறப்பு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு. ஒருவேளை இல்ல இதுல வந்து சிக்கல்கள் இருக்கு, சில சந்தேகங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாநில அளவுல உயர்நீதிமன்ற அளவில் அமைத்த அதை ரத்து செய்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைப்பதற்கான வாய்ப்புகள், அந்த உத்தரவுகள் பிறப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. எனினும் இதுல வந்து இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸையுமே வந்து கணக்கில் கொள்வார்கள். என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஒரு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து செல்வது மற்றும் அவர்களுக்கான விஷயங்களை வந்து மாநில அரசு தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க மாநில அரசு இங்க தமிழகத்திற்கு வரும்போது மற்ற விஷயங்கள்லாம் கணக்கில் எடுக்க உட்பட வேண்டும். நீதிபதியும் நீதிமன்றங்களும் வந்து இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டாக இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து வந்து தமிழக அரசு வந்து அடுத்த கட்டமாக வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் நாங்களே வந்து விசாரணைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் ஒரு விசாரணை நடைபெற்று வரும் சூழல்ல உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு விசாரணை அமைப்பதை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுமா, அதை எதிர்த்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கலோ இல்ல வழக்கு தொடரவோ வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் வந்து ஒரு மாநில அரசுக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த உச்சநீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதிலுமே வந்து நீதிபதிகள் வந்து முடிவெடுப்பாங்க. எனவே இது ஒட்டுமொத்தமா வந்து எந்த பக்கம் போனாலும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுத்தாலுமே அந்த விசாரணை முடிவில் நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த உயிரிழந்தவர்களுக்கான விஷயங்களும் இந்த ஒட்டுமொத்த இந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாண்டு யார் மீது தவறு அதிகமாக இருக்கிறது, யார் தவறு செய்தார்கள் என்பது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே உச்சநீதிமன்றம் கையாளும் என்பது எதிர்பார்க்கலாம் கார்கே. பட் ஆனா நீங்க சொன்னது போல இதை எடுப்பிலே சிபிஐ விசாரணை கோருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதான். சிறப்பு புலனாய்வு அமைப்பதிலும் இது போன்ற பல சட்ட சிக்கல்களும் நடைமுறை சிக்கல்களும் இருப்பதால் அதையும் யோசிச்சுதான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தை கையாள்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழக அரசு நாங்கள் வந்து அஃபிடவிட் வேணால் தாக்கல் பண்ணுறோம், ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது, சரி கொடுங்க அப்படின்னு. தமிழக அரசுடைய மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா எஸ்ஐடியை தமிழக அரசு அமைக்கலை, ஆனால் எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியாயமான அதிகாரிகள் அப்படின்னு தமிழக அரசு அந்த வாதத்தை ஏற்றுக்கிறாங்க. அஃபிடவிட்டில் என்ன தகவல்கள் சொல்லப்பட்டதா தெரியுது? நிச்சயமாக இந்த விவகாரத்துல ஆரம்பத்திலிருந்தே தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுக்கப்பட்டது, ரைட் ஃப்ரம் அவங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது, நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம், அந்த நிபந்தனைகளை வந்து அவர்கள் மீறியது, அது தொடர்பாக நடந்த கான்சிக்வன்சஸ், அது தொடர்பாக நடந்த பிரச்சனைகள், சம்பவம் நடைபெற்ற போது காவல்துறை எவ்வாறு செயல்பட்டது, தமிழக அரசு இயந்திரம் எவ்வாறு செயல்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து விரிவாக சுட்டிக்காட்டியிருந்தனர். உயர்நீதிமன்றம் அமைத்த புலனாய்வு குழு என்பது அரசு தமிழக அதிகாரிகள் கொண்ட குழுவாக இருந்தாலும் தமிழக அதிகாரிகள் ஒரு அந்த ஐஜி அஸ்ராகார்க் உள்ளிட்ட அதில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக இந்த வழக்கை வந்து எடுத்து செல்வார்கள், நடத்துவார்கள் என்பதில் வந்து அந்த விசாரணை நடத்துவார்கள் என்பதில் வந்து தமிழக அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இதை மேலும் வலுக்கூட்டும் வகையில நேற்றைய தினம் கூடுதலாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு விசாரணையை துரிதப்படுத்துவதற்காக நேற்று 4 மாவட்டங்கள்ல இருந்து கூடுதலாக ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் வந்து இந்த விசாரணை குழுவில் இணைக்கப்பட்டு விசாரணை இன்னும் துரிதப்படப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காவல் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட குழு, ஒரு 50 பேர் கொண்ட குழு என்பது சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மேலும் கூடுதலாக இந்த விசாரணையை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம், வழக்கை வேகமாக விசாரித்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவோம். அந்த விசாரணை குழுவுக்கு உறுதுணையாக இருக்க ஒரு 50 அதிகாரிகள் வந்து நேற்றைய தினம் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போல அனைத்து வகையிலும் இந்த அமைக்கப்பட்ட அந்த விசாரணை அமைப்புகள், ஒரு புறம்
இன்னொரு சிறப்பு எஸ்ஐடி, இன்னொரு புறம் காவல்துறையினர் என 2 புறங்களுமே இந்த வழக்கை மீது துரிதமாக நடத்துவது, அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் மீற என்ன விதிமீறல்கள் இருக்கின்றன, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். ஸோ எனவே இந்த விஷயம் நீங்க கூறியது போல காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் தமிழக அரசுல பல்வேறு துறைகள், மின்சாரத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல துறைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான அனுமதிகள் முன்னாடி வழங்கப்பட்டது, அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, சம்பவத்திற்கு முன்பு, சம்பவத்து அன்று, சம்பவத்திற்கு பிறகு என 3 பாகங்களாக பிரித்து இவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை விரிவாக தாக்கல் செய்திருப்பாங்க. இதைத்தான் நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்கள் இவங்க தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, இவங்க நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்பினாங்கன்னா போதும், மற்ற விஷயங்களை அவங்க ஆட்டோமேட்டிக்கா நிராகரிச்சுட்டு அவங்க ப்ரொசீட் வித் நார்மல் விசாரணைக்கு போட்டோம் அப்படின்றத அவங்க எடுத்துக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த எஸ்ஐடி சார்பில் இதுல எஸ்ஐடி எதிர்த்து போயிருக்கிறதுனால இப்ப எஸ்ஐடியோட விசாரணை அவங்க எந்த கட்டத்துல இருக்காங்க அப்படின்றத உச்சநீதிமன்றம் ஒருவேளை கேட்டிருந்தா இப்ப அதையுமே அவங்க ஒரு கம்பாரிசனா எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி உச்சநீதிமன்றத்திற்கு கிடைத்திருக்கும். ஒருவேளை அவங்க எஸ்ஐடியோட தரப்புல, ஏன்னா எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் அமைத்த என்பதால் தமிழக அரசு அவர்கள் சார்பாக பல்வேறு விஷயங்களை, அந்த நடவடிக்கைகளை சொல்ல முடியாது, மனுவா ரிட்டனா கொடுக்க முடியாது. எஸ்ஐடியும் இதில் இணைத்திருந்தாங்கன்னு சொன்னா எஸ்ஐடி தரப்புல சில வாதங்கள், அதாவது அவங்க தரப்புல என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது எப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல சாட்டிஸ்ஃபை இருந்தா மேபி ஹைகோர்ட் சொன்ன அந்த ஆர்டருமே அப்போல் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எஸ்ஐடி தரப்புல அவங்க எந்த விதமான பதிலும் கேட்கல, அவங்கள ஏன் இதுல சேர்க்கலன்ற விஷயங்கள்லாம் வைக்கல. எனவே தற்பொழுது அந்த ஒரு பாயிண்ட் தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கும்பொழுது இந்த புலனாய்வு குழுவை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது சிறப்பு புலனாய்வு குழுல இருக்க அதிகாரிகள் நீங்க உங்க பதில் மனு தாக்கல் பண்ணுங்க, நீங்க இந்த வழக்கு நீங்க உங்களை தான் ரத்து பண்ண சொல்றாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்க ஈஸியா கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். பட் ஆனா அது மாதிரியான எந்த கேள்வியோ அல்லது மனுவோ தாக்கல் செய்ய சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிக்கவில்லை. எனவே இப்ப அந்த அடிப்படையில் தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த அபிடவிட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை ஒரு கீ பாயிண்ட்ஸா வச்சுக்கிட்டு தான் இந்த தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. கார்கே, உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.